என் நேம் வெளிய தப்பா போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இப்போ அழுதுட்டு இருந்தாங்க சுபிக்ஷா கிட்ட. அதுக்கப்புறம் விக்கல் சிக்ரம் கிட்ட வந்து உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு டைம் வந்து கூப்பிட்டப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாங்க் ஆயிடுச்சு. ஏதோ ஃப்ரீஸ் ஆன மாரி ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு குடுத்துருச்சு. ஏதோ லோன்லியா இருக்கிற மாரி. அது ஏன்னே வந்து தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதே மாரி என் நேம் வெளிய தப்பா போயிருக்குமோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு இப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதே வந்து தெரியல எனக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி சோஷியல் மீடியால எனக்கு உள்ள வரும்போது வந்து 138K ஃபாலோவர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு வந்து அத கட் பண்ணிட்டாங்க. சரி அவங்க 138Kன்னு சொன்னாங்களே, இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, அது அப்படியே வந்து 100K கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் வந்து அவங்க அந்த 2 வீக்ஸ் வந்து எஃப்ஜே கூட இருந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறத மாற்றவே முடியாது. இவங்கெல்லாம் வேறு இந்த சேனலில் வேறு பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக லவ் ப்ரோமோவை போட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணி வேறு விட்டாங்க. அது வந்து ஆதிரி உள்ளே போனோடனே வந்து அது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மறைஞ்சு போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து எஃப்ஜே கிட்டேயும் வந்து போயிட்டு ஏதோ பேச ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போனத பார்க்க முடிஞ்சுது. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே வந்து தெரியல. பட் எஃப்ஜே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.